சவுத் ஸ்டேஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐபிஎல் சீசன் வந்தோடனே வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் ஐபிஎல்ல என்னெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீம்ஸோட சின்னதாக ஒரு ரிவ்யூ கூட இல்லை, ஒரு ப்ரிவியூனே அப்படின்னே சொல்லலாம். எப்படி இந்த டீம் வந்து இவ்வளோ வருஷம் இருந்திருக்கு ஐபிஎல்ல, அப்புறம் போன வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ தான். ஸோ அதில் இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிற டீம் வந்து கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எஸ், ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிங் கான், பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கானோட டீம். ஆக்சுவலி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மும்பை டீம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மும்பைக்கு வந்து ஆல்ரெடி அம்பானி வந்து அவங்க வாங்கினால மும்பை இல்லாமல் அவர் வந்து கொல்கட்டாக்கே தனியாக டீம் ஃபார்ம் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த டீமோட லெகசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரங்க. அதாவது சௌரவ் கங்குலி வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்குலம் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் T20ல 158 ரன்ஸ் அடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் வந்து பிரெண்டன் மெக்குலம். ஸோ அந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒன் ஆஃப் தி டாப் ஸ்கோரிங் மேட்ச் அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறமா காலம் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணார். அதுக்கப்புறமா வந்து தினேஷ் கார்த்திக் வந்து அந்த டீமை கொஞ்ச நாள் கொண்டு போனார். அதுக்கப்புறமா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த டீமை வந்து லீட் பண்ணி லாஸ்ட் இயர் 2024 அவங்க தான் வந்து டைட்டில் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படின்னே சொல்ல முடியும். கேகேஆரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ். அந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரவுண்டு. அதாவது பேட்டிங் பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டிங் பிச்சு, பவுலிங் பிச்சுன்னு சொல்லுவாங்க. சில பிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பயங்கரமாக ஃபேவர் ஆகும். அதே மாதிரி ஈடன் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் நிறைய போகும். ஸோ ஈடன் கார்டன், அப்புறம் வந்து சின்னசுவாமி ஸ்டேடியம், அது மாதிரிலாம் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரிஸ்க்காகவே வந்து பேர் போன ஒரு ஸ்டேடியம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேடியம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவுண்டரிஸ் போகிற டைமில் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கேகேஆரில் இருக்கும்போது ஆப்போசிட் மும்பையா இல்லை டெல்லின்னு தெரியல, பட் ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. 58 ரன்ஸ் இன் 12 balls சம்திங் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப்ல எடுத்தாங்க. அங்கே அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இன்ஜரினால. அதுக்கப்புறமா கேகேஆர் வந்ததுக்கப்புறமா அவரோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரை வந்து வெளியில கொண்டு வந்தார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. ஸோ இந்த வருஷம் டீம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வருஷத்தோட கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹானே. ஸோ அஜிங்கியா ரஹானே, ஜிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரஹானே வந்து நம்ம சிஎஸ்கேல தான் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனில் அவர் விட்டதுக்கு அப்புறமா கொல்கட்டா வந்து அவர் பிக்கப் பண்ணாங்க. அண்ட் பிக் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கேப்டன் ஆக்குவாங்கன்னு சொல்லி அவரு கூட நினைச்சு பார்த்தாருன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ் இருந்துச்சு. அஜிங்கியா ரஹானே தான் கேகேஆர் கேப்டன்சி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல சீனியர் பிளேயர், அதுக்கப்புறம் நல்ல காமன் கம்போஸ்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து இந்த டீமை எப்படி கொண்டு போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அது இதுக்கு முன்னாடி ரஹானே கேப்டன்சி பண்ணியிருக்காரா அப்படின்றது யாரு அவ்வளோ பார்த்துருப்பான்னு தெரியல. மேபி டொமஸ்டிக்கோ இல்லை ரஞ்சி ஆடும் போது அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ ரஹானேயோட கேப்டன்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மாறிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் இந்த ரூல்லாம் கொண்டதுக்கு அப்புறமா அந்த இது ஐபிஎல் ஃபார்மேட்டே கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ ஒரு கேப்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சஸ் தான் இருக்கு. இதனாலே வந்து ஃபேஃப் டுப்ளசியா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இவங்களாம் வந்து கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கான மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அதிகமாக இருந்தாலும் ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்திகள் இருக்கு. ஸோ அதனால அஜிங்கியா ரஹானே ஒரு கேப்டனா ஆன் ஃபீல்ட் அண்ட் ஆஃப் ஃபீல்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மனிஷ் பாண்டே, அவர் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ரிங்கு சிங்லாம் வந்து நீங்க ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க. எஸ்ஜேஎலுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு லாஸ்ட் ஓவர்ல. பவர் ஹிட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு நல்ல டேலண்ட் கேகேஆர் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரிங்கு சிங் இந்த வருஷம் எவ்வளோ ஃபயர் ஆகுறாரு அப்படின்றதும் வந்து என்ன சொல்றது, நிறைய வான வேடிக்கை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் ஆண்ட்ரே ரசல். எஸ், ஆண்ட்ரே ரசல் வந்து அவங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு பிளேயரு. நமக்கு சிஎஸ்கேல எப்படி வந்து ஒரு ஜடேஜா வந்து நம்ம எப்பவே ட்ரஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி ஆண்ட்ரே ரசல் அவங்க பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. போலிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பேட்டிங்கா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹிட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ல ஆண்ட்ரே ரசலும் ஒருத்தவர். அதுக்கப்புறமா வந்து மொயின் அலி. ஸோ மொயின் அலி வந்து நமக்கு தெரியும் சிஎஸ்கேல இருக்கும்போது அவர் எல்லா இதுலையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எப்போ போலிங்ல விக்கெட் எடுக்கனாலும் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்லயும் 6 அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் ஸோ சொல்லவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ். மொயின் அலி வந்து கேகேஆருக்கு இருக்கிறது வந்து கேகேஆருக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா சுனில் நரேன். எஸ், நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சொன்னோம்ல, பட் அவருக்கெல்லாம் ஒரு காட் ஃபாதர் அப்படின்னா வந்து சுனில் நரேன் தான். அவர் என்ன பால் போட போறாரு, பால் உள்ள வருதா வெளில வருதா அப்படின்றது மாதிரி ஈகோ
ஈகோலே விளையாடுவார் பேட்ஸ்மேன் கூட. ஸோ சுனில் நரேன் வந்து இன்னுமே அவங்க ரீடைன் பண்ணது பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சப்போஸ் அவங்க ஆப்ஷனில் சுனில் நரேனை விட்டுருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு டீம் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு அவர் எடுத்திருக்கோம். அவர் சீனியர் பிளேயர் தான், பட் ஆனாலும் அவரை கேகேஆர் ஹோல்ட் பண்ணது ஒரு பெரிய நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர், அதுக்கப்புறமா வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹிட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனில் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் அப்படின்னா வெங்கடேஷர் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வருவார். ஸோ அவரோட கேமும் இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக். ஸோ குவிண்டன் டி காக் வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் நல்ல பேட்ஸ்மேன். எந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுமோ அது மாதிரி வந்து ஆடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓவரில் நம்ம ஜெயிச்சே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவார். இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட பால்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி வருவார். ஸோ T20ல பேலன்ஸ் கேம் ஆடுறது வந்து குவிண்டன் டி காக்கோட ஒரு பெரிய டேலண்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி வந்து இப்போ வந்து பயங்கர ஃபார்மில் இருக்காரு. எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு 7 வேரியேஷன் வச்சிருக்காராம். ஸ்பின்லேயே வந்து 7 வேரியேஷன் வச்சிருக்கிற ஒரு பவுலர் அப்படின்னா இவர் தான். ஸோ அந்த 7 வேரியேஷன் எந்தெந்த கேம்ஸில் எப்படி வரப்போகுது, எந்தெந்த பேட்ஸ்மேனை தூக்க போகிறார் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து அவங்க ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவருக்கு இன்ஜரினால ஜக்கரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இந்த பிளேயர் வந்து சேத்தன் ஜக்கரியா. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பவுலர் ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து உம்ரான் மாலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இவர் ஆட வைப்பாங்களானே ஃபர்ஸ்ட் தெரியல. பிகாஸ் இந்த பிளேயிங் லெவனில் இவர் இருந்தார் அப்படின்னா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னா இவர் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணால் இவரோட பேரும் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் கேகேஆர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தான் தெரியுது இந்த வருஷம் வந்து அவங்க போன வருஷம் இந்த டைட்டில் ஜெயிச்ச மாதிரி இந்த வருஷமும் அவங்க நல்லா போறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த ஸ்குவாடு பார்க்கும்போதே தெரியுது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கேகேஆர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜெர்சி. இந்த வருஷம் அவங்க ஆட போகிற ஜெர்சியோட கலர் வந்து எப்போவுமே வந்து வயலட்டாக தான் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து 2008 அவங்க கொண்டு வந்த அந்த பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி மற்ற டீம்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ.